ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் சேனல். நான் உங்கள் சுந்தர். இன்னைக்கு ரீசெண்டா சோனி லைவ்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன தலாவன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த படத்தோட கதைய ஷார்ட் பார்த்திடலாம். இந்த படத்துல ரெண்டு ஹீரோ, ரெண்டு பேருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போலீஸ் ஆபீசராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ நேம் ஜெயாசங்கர் செகண்ட் ஹீரோ நேம் கர்த்தி. 4 முறை டிரான்ஸ்பர் ஆகி 5வது முறையாக ஜெயாசங்கர் வேலை செய்யும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வருகிறார். 2 பேரும் ஒரே மாதிரியாக இருப்பதினால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் ஈகோ கிளாஷ் ஏற்படுது. இதேபோல் ஜெயாசங்கர் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசரா இருப்பதினால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் மேலும் சில விரோதிகளும் இருக்கின்றனர். இப்படி இருக்க இவருடைய வைஃபுக்கு ஒரு சம்பவம் நடக்க, அதிலிருந்து மீண்டு வரத்துக்குள்ள அவர் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பெண் சடலம் ஒன்னு கிடைக்குது. சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் அவர்தான் கொலையாளி என்று கைது செய்யப்படுகிறார். இந்த கேஸ் கார்த்தி கைக்கு ஒப்படைக்கப்படுது. இதுக்கப்புறம் நடக்கிற பரபரப்பான சம்பவம் தான் மீதி கதை. இந்த படத்துல ஹீரோவாக பிளே பண்ண 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஜெயாசங்கராக பிஜு மெனான் சரம், கார்த்தியாக ஆசிப் அலியும் நடிச்சிருக்குங்க. 2 பேரும் போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்கிறாங்க. சொல்றதை விட ரியல் போலீஸாக வாழ்த்திருக்கிறாங்க என்றே சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து இவர்கள் போக எம்மியா ஜார்ஜ், டைலிப் போத்தன், ஆனு ஸ்ரீ, இன்னும் சில மத்த ஆர்டிஸ்டும் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் படம் நல்ல ஸ்பீடா என்கேஜிங் போகும். இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பாக இருக்கும். காட்சிகள் எல்லாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது தீபக் தேவோட இசைதான் முக்கிய காரணம். இசைதான் இந்த படத்துக்கு பில்லர் என்று சொல்லலாம். இந்த படத்துல எடிட்டிங்மே செம்ம தேவை இல்லாத காட்சி களை சேர்க்காமல் ரொம்ப கிறிஸ்பா எடிட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. படத்தோட எடிட்டரான சூரா ஜாட்டியஸ். இந்த படத்தோட இன்னொரு மிக முக்கியமான பலம் என்னன்னா, கடைசி வரைக்கும் கொலையாளி இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ நம்மள யோசிக்க வச்சுட்டு நாம் யோசிச்சதையெல்லாம் தகடுபொடியாக்கி நாம கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்காதவாறு ஸ்கிரீன் பிளே பண்ணினதுதான் படத்துல. நெகட்டிவ் பார்த்தால் சில லாஜிக் மிஸ்டேக் தான், மத்தபடி எதுவும் இல்லை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, மஸ்ட் வாட்ச் பிலிம். அடல்ட் கண்டென்ட்லாம் இதுல சுத்தமா இல்ல. ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி பார்க்க மிக மிக ஒர்த் வாட்சபிள் மூவி தான் இது. நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ட்ரிப் ஜாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.